ஹாய்! வெல்கம் டூ கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 19 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஸ்பேஸ் அண்ட் ப்ரொபல்லண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். வாட் இஸ் பீயிங் செட் அப் நியர் த நியூ இஸ்ரோ லான்ச் சைட் அட் குலசேகரப்பட்டினம். நியூ இஸ்ரோ லான்ச் சைட் இருக்குல்ல குலசேகரப்பட்டினம்ல, அங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசா ஒரு செட்டப் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ப்ரொப்பல்லண்ட் அண்ட் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் ஜோன். அதாவது இந்த ஃபியூவல்ஸ் இருக்குல்ல, ஃபியூவல்ஸ் அண்ட் அப்புறம் ராக்கெட்டோட பார்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து சம்மந்தமா ஒரு செட்டப் ஒண்ணு வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிளான் வச்சிருப்பாங்க. அதுதான் டிஎன் கிரியேட் ப்ரொபல்லண்ட் அண்ட் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் ஜோன் நியர் ஐஎஸ்ஆர்ஓ குலசேகரப்பட்டினம். இந்த நியூ லான்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டைரக்ட் சவுத்வர்ட் லான்ச்சஸ் ஓவர் தி சீன்னு சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ராக்கெட் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து சவுத்வர்ட் நோக்கி லான்ச் பண்ணலாம். கடலுக்கு மேல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தட் அது வந்து லேண்டுக்கு வராது. அப்போ மக்கள் வந்து சேஃபா இருப்பாங்கல்ல. அத என்ஷூர் பண்றதுக்காக சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் ஃபியூவல் ஹெவி டாக்லெக் யூஸ்ட் அட் ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல்ஸ் வந்து நெறைய தேவைப்படும். பிகாஸ் ஏன்னா அந்த ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, அ டாக் லெக்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பெண்டுன்னு சொல்லலாம். இந்த மாரி ஒரு பெண்ட் எடுக்குதுல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபியூல் வந்து அதிகமா தேவைப்படும். ஸோ, அத வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த குலசேகரப்பட்டினம் கிட்ட அ இருக்கிற இதுல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து என்ன கிரியேட் பண்ண போறாங்க அப்டின்னா, ஒரு புரொப்பல்லண்ட் பார்க் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. விச் இஸ் இந்த ஐஎஸ்ஆர்ஓ குலசேகரப்பட்டினம்லருந்து எவ்ளோ தூரத்தில அப்டின்னா 25 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில. எதுக்காக இவ்ளோ தூரம் தள்ளி அ வந்து புரொப்பல்லண்ட் பார்க்க வந்து இது பண்றாங்க அப்டின்னா, என்ஷூர் சேஃப்டிக்காக. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாலிசி ஃபார் டைகர் ரிசர்வ் ரீலொகேஷன். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். Relocation of forest dwelling communities can happen only after setting rights under which act? இது பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிட்டி பேஸ் கொஸ்டின். அதாவது என்ன அப்டின்னா, அம் என்ன சொல்றது? இந்த ஃபாரஸ்ட்ல டைகர்ஸ், பீப்பிள்ஸ் அவங்க எல்லாமே ஒரே இடத்துல இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த டைகர் ரிசர்வ்ஸ்லலாம் பீப்பிள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள ரீலோகேட் பண்ணணும் அப்டின்னா, அவங்கள வந்து எந்த ஆக்ட் படி ரீலோகேட் பண்ணலாம் அப்டின்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் எஃப்ஆர்ஏ படி ரீலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீஸ்ட் அ நியூ பாலிசி ஃபார் ரீலொகேஷன். அதாவது மக்கள வந்து ரீலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு வந்து புதுசா பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் அக்டோபர் 2025 பாலிசி பிரீஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஹவ் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டீஸ் ஷுட் பி ரீலோகேட்டட். எப்படி வந்து அந்த ஃபாரஸ்ட்ல இருக்காங்கல்ல கம்யூனிட்டீஸ் அவங்கள எப்படி ரீலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அக்டோபர் 2025 பாலிசி வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ரீலொகேஷன் கேன் அக்கர் ஒன்லி ஆஃப்டர் செட்டிலிங் ரைட்ஸ் அண்டர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் எப்போ அப்படின்னா 2006. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீலொகேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் செட்டிலிங் ரைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்டர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கள வந்து ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கன்சென்ட் வேணும் அப்படின்னா 2 கன்சென்ட் வந்து தேவைப்படுது. என்ன என்ன கன்சென்ட்னா கிராம் சபா, ஹவுஸ் ஹோல்ட். அதாவது தனியா ஒவ்வொரு வீட்லயும் வந்து பெர்மிஷன் கேட்கணும். பிளஸ் கிராம் சபாலயும் வந்து பெர்மிஷன் கேட்கணும். அந்த கம்யூனிட்டீஸ வந்து ரீலோகேட் பண்ணணும் ஃப்ரம் டைகர் ரிசர்வ்ல இருந்து ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிட்டி பேஸ்ட் சின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு அவார்ட் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். பால் சாகித்ய புரஸ்கர் 2025. ஹூ ஹூ ஓன் த 2025 தமிழ் பால் சாகித்ய புரஸ்கர்? யாரு வாங்கியிருக்காங்க இந்த அவார்ட் அப்படின்னா, விஷ்ணுபுரம் சரவணன். இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பால் சாகித்ய புரஸ்கர் அவார்டு வந்து யாரு எந்த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, பை சாகித்ய அகாடமி. எங்க நடந்துச்சு? அ என்ன டேட்ல நடந்துச்சு அப்படின்னா 14 நவம்பர் 2025ல. இந்த அவார்ட் வந்து எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, அவார்ட் ஹானர்ஸ் சில்ட்ரன் லிட்டரேச்சர் ஆத்தர் இன் 24 இந்தியன் லாங்குவேஜஸ். 24 இந்தியன் லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன் லிட்டரேச்சர் இருக்காங்கல்ல, ஆத்தர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அவார்ட் தான் இந்த அவார்ட். பால் சாகித்ய புரஸ்கர் அவார்ட்.
இது வந்து என்ன இந்த விஷ்ணுபுரம் சரவணன் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த அவார்ட் வந்து எந்த சில்ட்ரன் நாவலுக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னா, "ஒற்றை சிறகு ஓவியா". இந்த நாவலுக்காக தான் வந்து இந்த அவார்ட் வாங்கியிருப்பாங்க. இதுல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு அவார்ட் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். பிளான்ட் ஜீனோம் சேவியர் அவார்ட்ஸ். ஆ இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். வேர் த பிளான்ட் ஜீனோம் சேவியர் அவார்ட் ஹெல்ட். எங்க நடந்துச்சு இந்த பிளான்ட் ஜீனோம் சேவியர் அவார்ட் அப்படின்னா, நியூ டெல்லியில நடந்துச்சு. ஆ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. மார்க் 25 இயர்ஸ் ஆஃப் பிபிவி அண்ட் எஃப்ஆர்ஏ ஆக்ட் 2001. அதாவது பிபிவி அண்ட் எஃப்ஆர்ஏ ஆக்ட் 2001 பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணது 2001ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்த ஆர்கனைசேஷனோட 21st ஃபவுண்டேஷன் டே இந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த அவார்ட் ஃபங்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த அவார்ட் பார்த்தீங்க இந்த பிளான்ட் ஜீனோம் சேவியர் அவார்ட் இருக்குல்ல, இது வந்து எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. ஃபார் எதுக்குன்னா, சீட் வந்து கன்சர்வ் பண்றாங்கல்ல, சீட் கன்சர்வேஷனுக்காக குடுக்குற அவார்ட் தான் வந்து இந்த பிளான்ட் ஜீனோம் சேவியர் அவார்ட். அவார்டீஸ் யார் யாரு அப்படின்னா, மொத்தம் 4 பேரு. 4 அவார்டீஸ் இருக்காங்க. கம்யூனிட்டி சீட் பேங்க் தெலங்கானா, சிக்ஷா நிகேதன் வெஸ்ட் பெங்கால், நெக்ஸ்ட் மிதிலாஞ்சல் மகானா ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன், நெக்ஸ்ட் சிஆர்எஸ் திஹிங் டெங்கா உன்யான் கமிட்டி எக்ஸாம். இவங்க தான் இந்த 4 அவார்டீஸ். பிளான்ட் ஜீனோம் சேவியர் அவார்ட். ஸோ இதுலயும் நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த பிளான் ஜீனோம் சேவியர் அவார்ட் வந்து குடுக்குறது யாருக்காக அப்படின்னா, ஃபார்மர்ஸ் வந்து சீட் கன்சர்வ் பண்ணுவாங்கல்ல, சீட் கன்சர்வேஷன் அவங்களுக்காக குடுக்குற அவார்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜார்க்கண்ட் ஸ்டேட்ஹுட் அதாவது ஜார்க்கண்ட் வந்து எப்போ ஸ்டேட்ஹுட் ஆச்சு அப்படிங்கிற கொஸ்டின். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். ஜார்க்கண்ட் வாஸ் கார்வ்ட் அவுட் ஆஃப் விச் ஸ்டேட்? ஜார்க்கண்ட் வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து தனியா பிரிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா, பீகார். ஜார்க்கண்ட் வந்து எப்போ ஸ்டேட்ஹுட் ஆச்சு அப்படின்னா, ஜார்க்கண்ட் பிகம்ஸ் இந்தியாஸ் 28th ஸ்டேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 28th ஸ்டேட் எப்போ அப்படின்னா 15th நவம்பர் 2000. அப்பதான் வந்து ஜார்க்கண்ட் பிகம் த 28th ஸ்டேட். எதுல இருந்து கார்வ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சதர்ன் பீகார் சைட்ல இருந்து. இந்த ஸ்டேட்ஹுட் டேவ தான் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க ஜார்க்கண்ட் வந்து அப்படின்னா, ராஜ்யோத்சவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேபிட்டல் ஆஃப் ஜார்க்கண்ட் எதுனா ராஞ்சி. இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் சிட்டி ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதுல நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா 28th ஸ்டேட். எப்போ ஸ்டேட்ஹுட் ஆச்சுன்னா 15th நவம்பர் 2000. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆப்ஸ் ஃபார் யூசிபிஎஸ். யூசிபி யூசிபினா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். The center launched Sahakar DigiPay and Sahakar Digi Loan for which type of banks? எந்த பேங்க்ஸ்க்கு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2 அப்ளிகேஷன் மாரி. அந்த 2 அப்ளிகேஷனும் எந்த பேங்க்குக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சென்டர் லான்ச்டு சஹாக்கர் டிஜி பே அண்ட் சஹாக்கர் டிஜி லோன் ஃபார் யூசிபி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நியூ டெல்லியில. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த சஹாக்கர் டிஜி பே வந்து என்ன அப்படின்னா பேப்பர்லெஸ் அண்ட் ஃபாஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். அதாவது பேப்பர்லெஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஃபாஸ்டா வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சஹாக்கர் டிஜி பே. நெக்ஸ்ட் சஹாக்கர் டிஜி லோன் வந்து குயிக் அண்ட் சீம்லெஸ் கிரெடிட் ஆக்சஸ். அதாவது இந்த கடன் வாங்குறாங்கல்ல, கிரெடிட் ஆக்சஸ்னா கடன் வாங்குறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த சஹாகர் டிஜி லோன் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ, இதுல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த 2 அப்ளிகேஷன் எந்த பேங்க்ல கொண்டு வந்தாங்க, என்ன பிளேஸ்ல கொண்டு வந்தாங்க இன் நியூ டெல்லி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடான இன்னும் 2 குவிஸ் பார்ப்போம். விச் ஆர்கனைசேஷன் கண்டக்ட்ஸ் த பால் சாகித்ய புரஸ்கர்? கண்டக்ட் பண்ண ஆர்கனைசேஷன் எது? நெக்ஸ்ட் வந்து ஜார்க்கண்ட் பிகம் த இந்தியாஸ் 28th ஸ்டேட் இன் விச் இயர்? எந்த வருஷத்துல வந்து இது இந்தியாவோட 28th ஸ்டேட் ஆச்சு? அப்படிங்கிற இந்த 2 கொஸ்டினையும் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். பை.